orthopedic surgeon in MGM hospital, Malarla. We are working here, senior consultant. This thing is about Mr. Vivek, who is now 56. 56 years old. இவருக்கு ஒரு 5 years பேக் டேமேஜ் ஆயிருந்தது நீ ஜாயிண்ட்ல. இதுதான் கார்ட்லேஜ். அந்த ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் 2-3 இடத்துல சொல்லியிருந்தாங்க. பட் வி வாண்டட் டு ட்ரை திஸ் ஸ்பாட் கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு இந்த ஸ்மூத் போர்ஷன் இந்த கார்ட்லேஜ் இங்க டேமேஜ் ஆயிருந்தாட்டி அவங்களுக்கு வலி இருந்தது, ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா இங்கிருந்து இந்த போர்ஷன் இருந்து கார்ட்லேஜ் எடுத்துட்டு அந்த வெளியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டெம் செல் அந்த க்ரோத் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு அந்த எங்க டேமேஜ் ஆகுதோ அந்த இடத்துல போட்டு விட்டோம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா இங்க அவங்களுடைய ஓன் இதை எடுத்துட்டு திரும்பி அங்க போடுறோம். போட்டுட்டு அதை ஸ்டிக் பண்றதுக்கு ஃபைப்ரினோஜன் அந்த ஒரு இது மெட்டீரியல் ஃப்ரம் த பிளட் வரும். அது தட் ஸ்டிக்ஸ் த பிளேஸ். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ ஸ்மால் சர்ஜரி, ஹோல் பண்றோம் ஆர்த்ரோஸ்கோபின்ட்டு. அதனால 2 ஹோல்ல அது போட்ட பிறகு அவங்க ஏபிள் டு ஸ்டிச் பண்ணோன்னா தே கேன் வாக் த சேம் டே. அந்த மாதிரி ப்ரொசீஜர், இந்த டே கேர் ப்ரொசீஜர். அப்படின்னாக்கா அன்னைக்கு பண்ண அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 weeks to 3 months நல்லா ஹீல் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஆயிரும். பேஷண்ட் ஆமா, அவர் என்னோட பேர் விவேக், 56. நான் ஒரு 5 years அந்த பெயின் இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல ஆஃப்டர் டேக்கிங் பெயின் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ஜாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணித்தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பட் என்னுடைய நிலைமை நேரத்தில் பண்ண முடியாம இருந்ததுனால மேனேஜ் பண்ணிட்டு திருப்பி என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதால இங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் போது இவர் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரே ஒரு நாள் தான் இருக்க வேண்டியிருக்கும், டே கேர்ல பண்ணிட்டு நார்மலா இருந்தாரு. பட் ஐ டுக் த ட்ரீட்மெண்ட். அதை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. பட் வித்தின் அ வீக் ஐ ரிசீவ் ஆஃபீஸ் டியூட்டி போயிட்டேன். இப்ப நல்லா இருக்குது. இப்ப ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் டே டு டே. நான் ரொட்டீன் ஜாப் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா இங்க என்ன மெயின்னா ஃப்ரீக்வெண்டா ஒரு 6 months ஒரு 2-3 months ஒன்ஸ் டாக்டர்கிட்ட கேட்டு எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. பிகாஸ் நான் அநேகம் பண்ணும்போது நிறைய ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தர் இந்த ஸ்டெம் செல் என்ன இது ஸ்டெம் செல் சொல்றீங்களா, அதெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு, கார்டிகல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு. பட் ஸ்டில் இப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி வேற பேக்மெண்ட்னால சொல்லும் போது நீங்க காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்திருக்கிறேன். அதான் என்னன்னா க்ளோஸ் மானிட்டரிங் அண்ட் ஃபாலோ பண்றாங்க. டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு அட்வான்டேஜ் எனக்கு டைரக்டா பெரிய ஹை லெவல் டாக்டர்ஸ் இருக்கும்போது டைரக்டா பேச விட மாட்டாங்க சில ஹாஸ்பிட்டல். எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஸ்டில் ஐ மெயின்டைனிங் வித்வுட் எனி மெடிசன்.